நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா? தேர்தல் முடிஞ்சு போச்சு. கள நிலவரத்தை உள்ளபடி பேசலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றால் அது சாதனையாக இருக்கும். ஆனால் தோல்வி அடைந்தார் என்றால் கண்டிப்பாக அரசியலில் பெரிய சறுக்கலாக அது அமையும். நான் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. எப்படி சாதனையாக இருக்கும் என்பதை முதல்ல பார்த்துட்டு, இரண்டாவது ஏன் சறுக்கலாக இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஜக முதல் முறையாக தன் தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டிருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் பாஜக கூட்டணியை போட்டது இல்லையா? தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி இருந்திருக்குது, அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்திருக்குது, மக்கள் நல கூட்டணி இருந்திருக்கிறது, அதோடு தனித்து போட்டிகிட்டு இருக்குது. பாஜக பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் தலைமையில் என்றைக்கும் கூட்டணி அமைத்ததே கிடையாது. அதே மாதிரி பாஜக தலைமையில் இதுவரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் போட்டது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டிருக்குது. மக்கள் நல கூட்டணி இருந்திருக்குது. அந்த மக்கள் நல கூட்டணியில் கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் சரி, தொகுதியை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். பாஜக தலைமை தாங்கலை. திமுக கூட்டணியில் யார் தலைமை தாங்குவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிமுக கூட்டணியில் யார் தலைமை தாங்குவாங்கன்னு தெரியும். கடந்த காலங்களில் மற்ற கட்சிகள் கொடுத்த தொகுதியை வாங்கிக்கிட்டு பாஜக நின்று இருக்கிறது. ஆனால் இந்த தொகுதியில் பாஜக தலைமை தாங்கி மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளையும் இடங்களையும் பிரித்து கொடுத்து இப்போது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. அதனால் அண்ணாமலையுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அதுலேயும் அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டிருக்கிறது. அரசியல் களம் என்பது மிக மிக கடுமையான தருணம். கடந்த காலங்கள் வேறு, இப்போது வேறு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறது, மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. ஸோ 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதே பெரிய சவாலான விஷயம். அதனையும் தாண்டி ஒரு பக்கம் 2 ஜாம்புவான்கள், அதுக்கு இடையில் ஒரு கூட்டணி அமைப்பது. 2 ஜாம்புவான்கள் என்ற போது அவங்களுக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. கட்டமைப்பு சாதகமாக இருக்குது, கையில் இருக்கிற பணம் சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரி பல நாள் அரசியல் களத்தில் வேலை பார்த்த அனுபவத்துடன் கூடிய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய சாதகங்கள் 2 ஜாம்புவான்கள் இருக்கிறது. அதுக்கு இடையில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு அந்த கூட்டணியை தேர்தலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கின்றார். இப்படி 2 ஜாம்புவான்களுக்கு இடையில் அண்ணாமலை மட்டும் வெற்றி பெற்றால் கூட அது சாதனையாகத்தான் இருக்கும். அந்த சாதனையை பொறுத்த வரைக்கும் அவர் வேட்பாளராக மட்டும் சந்தித்திருந்தால் அது சாதனையாக இருந்திருக்காது. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து வெற்றி பெற்றார் என்றால் அது சாதனை தான். ஏன்னா பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்போவுமே சரி, தமிழ்நாடு போன்ற இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியே இட மாட்டாங்க. ஏன் போட்டியிட மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேட்பாளர்கள் நிறைய இடத்துல போட்டியிடுவாங்க. அந்த வேட்பாளருடைய பிரச்சாரத்தை அன்றன்றைக்கு பார்த்திங்கன்னா நாம் கண்காணிக்க வேண்டும். என்ன பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பிரச்சாரம் பண்ணணும் என்பதெல்லாம் நாம் அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது சுணக்கம் இருக்கிறதா, நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இருக்கிறதா, கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்கிறாங்களா என்று அன்றாடம் கண்காணிக்கின்ற வேலை இருக்குது. இரண்டாவது, நம்ம வேட்பாளர்கள் எங்கே பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணணும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை ஓடி போய் ஒருங்கிணைக்கணும், பொதுக்கூட்டங்கள் பேசணும். நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கலாச்சாரம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெரிய பெரிய தலைவர்கள் பேசினா தான் மக்கள் கூடுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை போன்றவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணியே ஆக வேண்டும் தலைவராக இருந்து. அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நிற்காமல் இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நின்றுட்டார். அப்படி நின்னதுனால ஒரு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பையும் தாண்டி ஒரு தலைவராக அவர் எவ்வளோ பொறுப்புகளை சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இந்த வெற்றி என்பது அண்ணாமலைக்கு பெரிய சாதனையாக இருக்கும், பல சவால்களை கடந்து. ஆனால் சறுக்கல் சுத்தமாக ஒரு சோழியை முடிச்சிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே அரவக்குறிச்சியில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இரண்டாவது, நகராட்சி தேர்தலில் தனித்து நின்றிருக்கின்றார். பெரிய வெற்றியெல்லாம் பாஜக பெற்று விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏயா 2021 ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக கூட இந்த நகராட்சி தேர்தலில் பெரிய வெற்றி பெறலை. அதுக்கெல்லாம் இழப்பு கிடையாது. ஆனால் பாஜக தமிழகத்தில் எதுவும் இழப்பதற்கு கிடையாது. ஆனால் நகராட்சி தேர்தலில் தனித்து நின்று கிட்டத்தட்ட கன்னியாகுமரி, நாகர்கோவில், சென்னை போன்ற இடங்கள்லாம் கவுன்சிலர்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அது பாஜகவுடைய வளர்ச்சியாக பார்க்கலையா? இது அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றதா அவருடைய சாதனை பட்டியலில் சேராதா? பாஜக இழப்பதுக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல கூட உருவாக்கி வச்சிருக்கிறது. அது எல்லாம் அண்ணாமலைக்கு பாசிட்டிவாக கருத மாட்டாங்களா? நகராட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சதை மட்டும்தான் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கட்சி என்பது வெற்றியா தோல்வி என்பதையும் தாண்டி ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தமிழகம் முழுவதும் போட்டியிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றிருந்தால் அது பாராட்டத்தக்கதாக இருக்கலாம். ஆனால் நகராட்சி தேர்தலில் நமக்கு தெரிஞ்சு ஒரு 5000 இடங்களுக்கு மேலாகத்தான் நின்றாங்க, மொத்த இடங்களில் நிற்கலை. அதனால் அப்பொழுதே பார்த்திங்கன்னா பாஜக தமிழகத்தில் எழுந்து வந்து விட்டது, தனித்து போட்டியிடுவதற்கு அளவுக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். பல இடத்துல வேட்பாளராக நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க, எங்களால் தான் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட நகராட்சி தேர்தலில் 5000 இடங்களுக்கு குறைவாகத்தான் போட்டியிட்டார்கள் என்ற விஷயமானது நமக்கு தெரியும். அதனால் அந்த தோல்வியும் அண்ணாமலை கணக்கில் தான் வரும். இப்போவும் தோல்வி அடைஞ்சார் என்றால் நம்ம அண்ணாமலைக்கு என்ன பெயர் சேரும்? தோல்விகளின் நாயகன் என்ற பெயர் சேரும். அது பாஜகக்காரங்க பார்த்திங்கன்னா அண்ணாமலை மீது பழி சுமத்தி அண்ணாமலை வேண்டாம் என்று சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அண்ணாமலை மீது கொலவெறியில் இருக்கிறாங்க. ஆனால் தோத்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக முத்திரை குத்துருவாங்க. தமிழகம்தான் பகுத்தறிவு பூமின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அண்ணாமலை ராசி இல்லாதவர் என்று சொல்லிவிட்டு ஜோஷியம் வரைக்கும் பார்த்துருவாங்க. ராசி இல்லாத தலைவர் எதுக்காக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. மொத்தத்தில் ஒரு தோல்விகளில் அண்ணாமலை நம்ம கணக்கிட முடியாது. ஆனால் அரசியல் களத்தில் வெற்றி என்பது முக்கியம். எதிராளி வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்து நம்ம தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முதலாளிகள்லாம் என்ன நினைப்பாங்க? நம்முடைய வேலைக்காரன் சரியில்லை, அப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள் வேலைக்காரனை மாற்றிடுவாங்க. அண்ணாமலை கட்சிக்கு முதலாளியாக இருந்தால் ஓகே, 2 தோல்வி தானையா, என் மக்கள் எனக்காக பின்னாடி நிற்கிறாங்கய்யா, நான் கட்டமைக்கின்ற இந்த அரசியல் களமானது அடுத்தது பாஜகவுக்கு 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு அடித்தளமாக இருக்கையா, காசுக்கான அரசியல் தேவையில்லையா, காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜாதிக்கான அரசியல் தேவையில்லையா, மதத்துக்கான அரசியல் தேவையில்லையா, மக்களுடைய வளர்ச்சிக்கான அரசியலை கொண்டு போகிறையா அப்படின்னு அண்ணாமலை சொல்லி நான் 2 தேர்தலில் தான் தோற்றேன், ஆனால் அடித்தளம் என்பது 50 ஆண்டுகளுக்கு போட்டுக்கிட்டு வரையா அப்படின்னு அண்ணாமலையால் சொல்ல முடியாது, சீமான் சொல்கிற மாதிரி. அதனால் இந்த முறை அண்ணாமலை தோத்தார்னா நிச்சயமாக அது சறுக்கலாக இருக்கும். அதனால தான் கோயம்புத்தூர் தொகுதி அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. திடீர்னு இந்த எண்ணெய் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் எக்ஸ் தளத்தில் பார்த்தேன். நம்ம நண்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து பதிந்திருந்தார். அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார், அப்படிலாம் 1.5 லட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பேசினவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கள நிலவரத்தை ஃபோன் மூலமாக கேட்டு அறிந்து விட்டேன். ஏன்னா காரியதரிசிகளை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்காக இரவும் பகலுமாக வேலை பார்த்துருக்குறாங்க. நமக்கு தெரிந்த நண்பர் சரவணன் என்று நான் நினைக்கிறேன், அவர் பெயரை சொல்லலாமா என்னவோ தெரியாது எனக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அண்ணாமலை தோற்றுருவார் நீ அப்படின்னு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் தோக்கலாம், ஆனால் அண்ணாமலை மட்டும் தோக்கக்கூடாது நீ. அதற்காக தான் நாங்கள் இரவும் பகலுமாக கோயம்புத்தூரில் போய் வேலை பார்த்தோம். நீ தூங்கவே இல்லை. தென் மாவட்டத்திலேருந்து இன்னொரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் கள நிலவரத்தை சொல்லலை, ஆனால் அண்ணாமலை அங்கே போட்டிடுறாருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கின்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரியதரிசிகள் அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் போய் வேலை பார்த்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர் பார்த்திங்கன்னா ரஜினி முருகன் என்று நினைக்கிறேன். அவர் அண்ணாமலைக்காக ரசிகர் மன்றத்தையே வைத்தவர் நான் நினைக்கிறேன். 2வது அண்ணாமலைய பிறந்த நாளுக்கும் சரி, அண்ணாமலை அரசியலில் வந்தார்ல அந்த நாளுக்கும் சரி, தன்னுடைய ஆட்டோவை மக்களுக்கு இலவசமாக ஓட்டக்கூடிய நபர் தான் அந்த நண்பர். அவர் அண்ணாமலை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கேன்னு சொன்ன உடனே தென் மாவட்டத்தில் யார் ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோம், நான் போய் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு படையெடுத்தார். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் ரொம்ப ரொம்ப பரிட்சயமானவர், ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணி பகிர்ந்து கொள்ளுகின்றவர். அவர் கூட தென் மாவட்டத்துடைய நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூர்லேருந்து பல நண்பர்கள், சென்னையில் சொல்லவே தேவையில்லை, நான் நேரடியாக பார்க்கக்கூடிய களம். அதே மாதிரி திருவண்ணாமலை, வேலூர், இதெல்லாம் நான் நேரடியாக பார்க்கக்கூடிய களம். அந்த களத்தெல்லாம் நான் ஆய்ந்து பார்க்கின்ற போது நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக கோயம்புத்தூரில் சரவணன் என்ற நபரை ஃபோன் பண்ணார் பாருங்கள், அவர் சொன்னது தான் கள நிலவரம். பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு ஃபோன் பண்ண நண்பர் சொன்ன விஷயம், பணம் கொடுக்கலைங்க. அதே மாதிரி நீங்கள் பல வீடியோக்களில் திமுக பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஆக்சுவலாக திமுக பணம் கொடுத்துருக்கிறது. அந்த பணம் யாருக்கு எதிராக கொடுத்துருக்குது என்பது தான் மிக மிக முக்கியமான விஷயம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பொது வெளியில் யாரும் எனக்காக காசு கொடுக்க மாட்டாங்க, நானும் காசு கொடுக்க மாட்டேன், காசு கொடுத்தாங்கன்னா நான் அரசியல் விட்டு போயிடுவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டதுனால
கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதனால திமுக களத்தில் இறங்கி பணம் கொடுத்துடுச்சிங்க. காவல்துறையும் துணையாக இருந்துச்சுங்க. அதனால் பாஜகவினர் அதிகமாக பணம் கொடுத்தாங்களா என்ன எனக்கு தெரியல. ஆனால் பாஜகவினரும் பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சேலஞ்சு பண்ணிட்டாரு, அரசியல் விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு நாம் ஏதாவது பணம் கொடுக்க போய் மாட்டிக்கிட்டோம்னா அது அண்ணாமலைக்கு பெரிய சிக்கலாக போயிடும். தோல்வியடைந்தால் கூட அவர் துவண்டு இல்லாமல் மேலே எழுந்து வந்துடுவார், கட்சியை தூக்கி நிறுத்துவார். ஆனால் பணம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் உங்கள் காரியம் தெரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டியுடன் மாட்டிக்கிட்டோம்னா அண்ணாமலை அரசியல் விட்டே போயிடுவார். அதனால் பல பேரும் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்காக யாருமே காசு கொடுக்கல. கோயம்புத்தூரில் திமுக வளைச்சி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோற்றுருவாருங்க அப்படின்னு சொன்னார். இது அங்கே இருக்கிறவங்களுடைய கள நிலவரம். ஆனால் நம்ம ஒரு நண்பர் வீடியோ பதிந்திருக்கின்றார், அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த புள்ளி விவரத்தை பார்ப்போமே. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக அதிக முறை வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறார். அதுவே பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த நண்பருக்கு தெரியாத ஒன்று, பாஜக கோயம்புத்தூரில் அதிக முறை வெற்றி பெற்றிருந்தாலும் அது ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து தான் வெற்றி பெற்றிருக்கு என்பதை அவர் புரிஞ்சிக்கல. அது திராவிட கட்சியுடன் துணையுடன் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கதே கண்டி தனித்து வெற்றி பெறவில்லை. அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்குது, திமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்குது, கம்யூனிஸ்ட் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் பாஜக அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் பாஜக கோயம்புத்தூரில் வலுவாக இருக்குது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனித்து அது வெற்றி பெற்றதாக எனக்கு வரலாறு நினைவில்லை. அதோடு இல்லாமல் 2019 விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், 2014 காங்கிரஸ் தனியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், திமுக தனியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதிமுக தனியாக தான் இருந்தது. ஆனால் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருந்தது. பாமக இப்போ இருப்பதை விட சுறுசுறுப்பாக இருந்தது. அதனையும் தாண்டி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் அந்த தருணத்தில் இருந்தார். வைகோ இப்போ இருப்பதை விட முன்பு ஆவேசமான கருத்துக்களை திமுக எதிராக வச்சார். அன்றைய காலகட்டத்தில் மோடியா லேடியா என்று தான் மோடியை தான் விமர்சனம் பண்ணாங்க நம்முடைய ஜெயலலிதா. ஆனால் வைகோ பொறுத்த வரைக்கும் முழுக்க திமுகவே அட்டாக் பண்ணார். அதனால தான் 2014 கோயம்புத்தூரில் பெரிய வெற்றியை அதிமுக பெற்றாலும் பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்தது. அன்றைய கால கூட்டணியில் இருந்தவங்க அத்தனை பேரும் ஆக்டிவ் பார்ட்டிஸில் இருந்தாங்க, சிறப்பாக பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால் அன்றைக்கு கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு 3,80,000 வாக்குகள் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கூட்டணி இருக்குதா, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இல்லை. இரண்டாவது, இந்த கூட்டணி தேர்தல் நெருக்கத்தில் தான் உருவாச்சு. அதனால் இந்த கூட்டணி மக்களிடையே அவ்வளோ தூரம் சீக்கிரமாக போய் சேரலை. இரண்டாவது, கோயம்புத்தூரில் எப்போது வேணாலும் பாருங்கள், மோடியை அட்டாக் பண்ணால் போதும் அந்த கட்சி வெற்றி பெறுகிறது. ஏன்னா கோயம்புத்தூர் எப்போதும் தேசியத்தின் பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது கடந்த காலங்களில் மோடியா லேடியா என்று கேட்டாங்க, ஜெயலலிதா வெற்றி பெற்றார்கள். 2019 ஸ்டாலினா மோடியா என்று பிரச்சாரம் பண்ணார். முழுக்க மோடி எதிர்ப்பு வைத்து தான் களமாடினார். 2019 ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற்றார். கோயம்புத்தூர் எப்போதும் அதிமுக கோட்டை என்றாலும் 2019 கோட்டை விட்டாச்சுங்க. அதனால் எப்போதும் கோயம்புத்தூர் தேசியத்தின் பக்கம் இருக்கிறது. இந்த முறை அண்ணாமலைக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது, அதனால் வெற்றி பெறுவார் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அவங்க தேசியத்தின் பக்கம் நின்றிருந்தார்கள் என்றால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது அதுக்கு போடலாம் அப்படின்னு அவங்க அதுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. திருமாவளவனிலிருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வரைக்கும் மோடி அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்த விஷயமானது கோயம்புத்தூரில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. அதனால் எப்போதுமே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சியினுடைய ஆதிக்கம் தான் அந்த இடத்துல இருந்திருக்குது. அதே மாதிரி அதுக்கு பிறகு 2019 கூட நம்ம பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சியானது வெற்றி பெற்றிருக்குது. அங்கே எந்த விதமான பெரிய வாக்கு வங்கியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கிடையாது. ஆனால் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று இருக்கின்றார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் வெறும் 34,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறார் அவர். ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கின்ற பொழுது இல்லை திமுகவும் அதில் சேருகின்ற போது அவர் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, ஒரு திராவிட கட்சி இல்லை என்றால் இன்னொரு திராவிட கட்சிக்கு தான் ஒட்டுமொத்த மக்களும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஜஸ்ட்டில் வெற்றி பெற்றார்கள் என்று தெரியும். அந்த இடத்துல அதிமுக கூட்டணி இருந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றிருந்தார்கள் என்றால் கோயம்புத்தூரில் நம்ம கமலஹாசன் அவர்களை வெற்றி பெற முடிந்திருக்குமா? அதிமுக வாக்கு வங்கியானது தூக்கி நிறுத்திச்சு, அதிமுக கட்டமைப்பானது தூக்கி நிறுத்திச்சு. அதனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு இப்போ பாஜக கண்டத்தில் வெற்றி பெறும் என்றெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதையும் தாண்டி 2019 எப்படி மோடி எதிர்ப்பை
கையில் வேகமாகவும் வலுவாகவும் எடுத்தார்களோ அதை விட கூடுதலாக இப்போ திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவே எடுத்திருக்குது. சமூக வலைத்தள விளம்பரத்துக்காக பாஜக தான் அதிகமாக செலவு செய்திருக்குது. ஆனால் இரண்டாவது அதிகமாக செலவு செய்த கட்சி எது தெரியுமா? திமுக தான். ஒரு மாநிலத்துக்காக சமூக வலைத்தளத்தில் பிரச்சாரத்தை முன்னெடுத்த கட்சி திமுக தான் அதிகமானது. பாஜக எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை ஸ்டேட்டுக்கு விளம்பரம் கொடுக்கணும். ஆனால் அந்த கட்சி திமுகவுக்கு இணையாக விளம்பரம் பண்ணியிருக்குது. அப்போது பாஜகவுக்கு இணையாக சமூக வலைத்தளத்திலும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்குது திமுக. 2019 சமூக வலைத்தளத்தில் அவ்வளோ பிரச்சாரம் முன்னெடுக்கலை. அதே மாதிரி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தை பார்வையிடுவதற்காக வரலைங்க, ஆனால் இப்போ வாக்கு கேட்பதுக்காக மட்டும் வராரு என்று சொல்லிவிட்டு இப்போ தான் மோடிக்கு எதிராக வரியை கொடுக்கல, பெருவெள்ளத்துக்கு நிதியை கொடுக்கல, பேரிடருக்கு பணம் கொடுக்கல, பார்க்கல. அதோடு போச்சுன்னா நம்ம பணம் கேட்டால் பிச்சை காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அவமதிக்கிறாங்க. நாம் என்ன அவங்க அப்பமுட்டு காசாக கேட்டோம் அப்படின்னு சொல்கிறது. 10 ஆண்டு காலத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா துரோகம் அப்படின்னு பட்டியலிட்டது. எய்ம்ஸு வரல அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ தான் கடந்த காலத்தை விட மோடிக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து 2019 ஊடகமானது திமுகவுக்கு பின்னாடி நின்றுதோ இல்லையோ, இந்த முறை மெயின்ஸ்ட்ரீம் மீடியானது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு பின்னாடி நின்றது. முதல்வர் பேசின ஒவ்வொரு கூட்டத்தையும் 40 நிமிஷம் நேரலை பண்ணியிருக்கிறது. அந்த 40 நிமிஷம் நேரலையில் 2 நிமிஷம் தான் எடப்பாடியை பற்றி நம்ம முதல்வர் பேசினார். மீதி இருக்கின்ற 40 நிமிஷங்களும் ஒட்டுமொத்தமாக பாஜகவை தான் வறுத்தெடுத்திருக்கிறாரு. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாரா, இல்லை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாரா என்றெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் வெற்றி பெற்றாலும் கூட ஒரு 6000 7000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுவார். நிச்சயமாக 2021 கோட்டை விட்ட திமுக இந்த 2024 கோட்டை விடக்கூடாது என்பதற்காக கூடுதல் கவனம் செலுத்தி வேலை பார்த்துருப்பதனால அண்ணாமலை வந்தால் தான் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உருப்படும் என்று சிந்தித்து மக்கள் வாக்களித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுநலத்துடன் இல்லை நம்ம நாடாளுமன்ற தொகுதியே நல்லா இருக்கணும், நம்ம நாடே நல்லா இருக்கணும் என்று பொதுப்படையாக யோசிக்கின்ற மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் குறைவாக போயிட்டாங்க. எனக்கு என்ன விளம்பரம் என்ன சொல்லுது, வீடியோ என்ன சொல்லுது, இது பார்த்து தானே வாக்களிக்கிறாங்க. அதனால் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி முடிவு என்பது அந்த மக்கள் கையில் இருப்பது. அந்த மக்கள் எப்படி சிந்தித்திருக்கின்றார்கள், எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க, ஆர்வப்பட்டிருக்காங்க என்பதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். தேர்தல் முடிஞ்சு போச்சு, உள்ளதை உள்ளபடி சொல்லலாம் என்பதற்காக தான் நான் சொன்னேங்க. பிறகு நீங்கள் அலசி ஆராய்ந்து அண்ணாமலை வெற்றி பெறுவாரா, எப்படி வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.